திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அரசு பேருந்து மீது டிராக்டர் மோதிய விபத்தில் பேருந்து ஓடையில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 37 பேர் காயமடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் விஜயன், இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். இப்ப திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அம்மாப்பட்டி வரை செல்லக்கூடிய ஒரு அரசு டவுன் பஸ் ஆனது இங்க உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று மாலை புறப்பட்டது. இந்த அரசு பேருந்தானது 25 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று கொண்டிருந்த போது இந்த பேருந்துல 40க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்துல பயணம் பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா சன்னுப்பட்டி பகுதியில இந்த டவுன் பஸ் ஆனது போயிட்டு இருக்கும்போது சன்னுப்பட்டி பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஆத்துப்பாளையம் பக்கத்துல பேருந்து போயிட்டு இருக்கும்போது எதிரே அந்த டிராக்டர் அதுக்கு மீது மோதாம இருக்கிறதுக்காண்டி அரசு பேருந்து டிரைவர் ஓரங்கட்டுற நிலையில திடீர்னு எதிர்பாராத விதமாக இந்த பேருந்தானது அந்த அருகில் இருக்கக்கூடிய உப்பாறு ஓடையில தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்படுது. இந்த விபத்துல பேருந்து ஓட்டுநர், பள்ளி மாணவ மாணவிகள் என 37 பேர் காயமடைகிறாங்க. இந்த விபத்து அறிஞ்ச உடனே அருகில் இருந்தவர்கள் அவசர ஊர்திக்கு அழைச்சி அந்த 37 காயமடைஞ்ச 37 பேரையும் உடுமலை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல கொஞ்சம் படுகாயமடைந்த இருவர் மட்டும் கோவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. இந்த விபத்து குறித்து உடுமலை காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த உடுமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஒரு அரசு டவுன் பஸ் ஆனது உடுமலை பகுதியில் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு தலைக்குப்புற கவிழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு சம்பவம் உடுமலை பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜயன், தற்போது இந்த விபத்துக்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகள் என்ன தெரிய வந்திருக்கிறது? மேலும் காயமடைந்தவர்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். குறிப்பா இந்த பேருந்துல நான் 25 கிலோமீட்டர் பயணம் பண்ண இந்த பேருந்தானது கரெக்டா அந்த ஆத்துப்பாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு டிராக்டர் எதிரே வந்த டிராக்டர் மீது மோதாம இருக்கிறதுக்காண்டி சாதுரியமா டிரைவர் அந்த பேருந்து இயக்கும்போது எதிர்பாராத விதமா பேருந்து அந்த உப்பாறு உடையில விழுந்துருது. இதுல காயமடைஞ்ச 37 மாணவ மாணவிகள் பயணிகள், அரசு டிரைவர் உட்பட எல்லாமே இப்ப உடுமலை அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் தகவல் அறிஞ்சதும் உடுமலை காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தீவிரமா ஆய்வு மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இதுல 2 பேர் ரொம்பவும் படுகாயமடைஞ்ச ஒரு 2 பேர் மட்டும் கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி விஜயன்.